விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வர முடியாது, நான் இங்கேயே கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா அம்மா இல்லை, உங்கள் நிழலில் தான் நான் வளர்ந்தேன், எனக்கு சொந்தங்களே இல்லை பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல பாட்டி அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க கல்யாணி. நான் சொல்கிறத கேளுங்க பாட்டி, தாத்தா நீங்களும் கேளுங்க, நான் இவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கேனே, இந்த மாதிரி குடும்பத்தில் வாழணும், இந்த மாதிரி வந்து கஷ்ட நஷ்டத்துலேயே வந்து எதிர்நீச்சல் போட்டு வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி நான் இருக்கணும்னு விரும்பினேன், எனக்கு சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை, எனக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்குது, இந்த குடும்பத்தில் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன், காவேரிக்காக இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்ச நாள் நான் இங்கே இருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா நீ இப்படி சொன்னால் பிஸ்னஸ்லாம் என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு தான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் தாத்தா இருக்கார், தாத்தா பார்த்துப்பாரு, அதே மாதிரி நீங்கள் யாருக்கு இந்த சொத்தை கொடுக்கணும்னு விரும்பினாலும் கொடுக்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் எங்கே சைன் கேட்டாலும் நான் போடுவேன் அப்படின்னு. உனக்கு என்னடா நீ பேசுகிற, இது உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்துடா, உனக்கு தான் விஜய் சேரணும் அப்படி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல தாத்தா, என்னை பொறுத்திருக்கும் என் கையில் நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான், எனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கீங்க, அறிவு கொடுத்துருக்கீங்க, இது போதும் தாத்தா, இதை வச்சு நான் பொழைச்சிப்பேன், அதே மாதிரி என் கூட காவேரி இருக்கும்போது எனக்கு என்ன தாத்தா வேணும் அப்படின்னு. அப்படியே தாத்தா பார்க்குற, என்னங்க இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு. விடு கல்யாணி, கொஞ்ச நாள் பொறுத்துட்டு அப்புறம் பார்க்கலாம், இவன் மனசையும் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்ல, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. இங்கே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உடனே காவேரி வந்து ரெடியாக இருக்காங்க. என்ன தாத்தா பாட்டி போகலாமா அப்படி சொன்னோன்னே, இல்லைம்மா விஜய் இங்கே இருக்க தான் விரும்புகிறான், அவன் என்ன நினச்சானோ தெரியல, அவன் இங்கே இருக்கணும்னு சொல்கிறான், அதனால் நாங்கள் இங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணதால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் மட்டும் போகிறோம், நீயும் விஜயும் கூடி சீக்கிரம் வந்து சேருங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. குழந்தை பிறந்தோன்னே மறுபடியும் இங்கே இருக்க அடம் பிடிக்கக்கூடாது, விஜய் வந்துடணும் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு ஒன்றும் புரியல வந்து சாரதாக்கு, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் தான் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் அங்கே போனால் நல்லாவா இருக்கும், அதனால தான் நான் இங்கேயே இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னா அப்படியே நெகிழ்ச்சியடைகிறாங்க சாரதா. அடுத்து வந்து சாரதா வந்து விஜய் பார்த்து ரொம்ப வந்து பூரிப்பாக பேசுகிறாங்க. விஜய் மாதிரி யாருமே இருக்க முடியாது, இவ்வளோ சொத்து சுகம் இருந்து கூட நம்ம கூட இருக்கணும், இந்த தம்பி வந்திருக்கு, அந்த தம்பி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது விஜய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் அப்புறம் காவேரி அதுக்கப்புறம் நம்ம வந்து சாரதா 3 பேருமே வந்து வாக்கிங்காக போகிறாங்க. அப்போ வந்து அத்தை நல்லா வாக்கிங் பண்ணோம் அத்தை, அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும், அதனால் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்துடும், சுகருக்கு மெயினாக வாக்கிங் போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை நீங்கள் சின்ன வயசுங்க போயிட்டு வாங்க, நான் எதுக்குப்பா அப்படின்னோன்னே, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் மெயினாக வாக்கிங் போகணும், எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, காவேரி வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏங்க அப்படின்றாங்க, வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே 3 பேருமே அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாமே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு. என்ன பொறுமையாக நடக்கிறீங்க, நல்லா வேகமாக நடங்க அப்படின்னோடனே, இல்லை தம்பி உங்கள் ஈடுக்கு என்னால் நடக்க முடியல தம்பி அப்படி சொல்லிகிட்டே வராங்க. அடுத்து வந்து சரிங்க அத்தை, உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி வெக்கையாக இருக்கா அப்படின்னு. ஆமாம் சூடாக இருக்குல்லப்பா அப்படின்னோடனே, நீங்கள் கொடைக்கானல் இருந்துட்டு வந்திருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு இப்படி தெரியுதுன்னொன்னே உடனே அழுவ ஆரம்பிக்கிறாங்க சாரதா. கொடைக்கானல் இருந்த ஒரே வீடு அதுதான், அதையும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், எங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டான் அந்த பசுபதி அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, கூடிய சீக்கிரம் அந்த வீட்டை உங்களுக்கு நான் மீட்டு தருவேன், சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. அடுத்து வந்து 3 பேரும் வரதை பார்த்துட்டு, என்னம்மா முடிச்சுட்டிங்களா வாக்கிங் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே முடிச்சாச்சுடி அப்படின்னோடனே, என்னம்மா நீயும் போயிட்ட அப்படி, என்னடி பண்ணுறது, தம்பி தான் கூப்பிடுச்சு அதாண்டி போயிட்டு வந்தேன், ஆனால் உண்மையிலே இப்படி போயிட்டு வந்தால் நல்லா தாண்டி இருக்குது, தம்பிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கங்கா ஒன்றும் டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ கங்கா நம்ம காவேரி அதுக்கப்புறமா சாரதா 3 பேரும் சமையல் கட்டில் இருக்கும்போது காவேரி கிட்ட, என்னடி பிடிக்கும் வீட்டுக்காருக்கு, மட்டன் பிடிக்குமாடி, அவருக்கு காலை மட்டன் செஞ்சு கொடுத்துடலாமாடி அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்றாங்க. என்னடி இப்படி சொல்ல, தம்பி சாப்பிடாது, அதெல்லாம் சாப்பிடுவாருமா, இங்கே பாருடி போயிட்டு தம்பியை மட்டன் வாங்கிட்டு சொல்லிடு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. என்னடி உன் வீட்டுக்காரர் தான்டி அப்படின்னு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. சரிம்மா வாங்கிட்டு சொல்கிறேன், கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு சொல்லிவிடு, அப்புறம் மறந்துட போகிறாரு, தம்பிக்கு எதுவுமே 2 வாட்டி சொன்னால் தான் புரியும் அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கங்கா. இவருக்கு மட்டும் 2 வாட்டி சொன்னால் புரியும், விஜய்க்கு மட்டும் உடனே சொன்னால் புரிஞ்சிடுமா, ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்காங்க, எல்லா வேலையும் இவர் செய்யணும், ஆனால் நோவாமல் நோம்புக்கு போகிறது மட்டும் விஜயை தலை மேலே தூக்கி வச்சு தான் இவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து கங்கா வந்து கோவமாக இருக்காங்க. மட்டன் வாங்கிட்டு வாங்க போயிட்டு அப்படின்னா, சரி கங்கா நான் போய் வாங்கிட்டு வரேன், என்ன ஏதுன்னு எதுவும் கேட்க மாட்டிங்களா, சொன்னால் உடனே கடைக்கு போயிடுவீங்களா, எனக்கு தெரியும் கங்கா விஜய்க்காக தான் வாங்க சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஓடி போகிறாரு. இவர் எப்படி இருக்க வரைக்கும் இவர்கிட்ட வேலை வாங்கணும்னு தான் நினைப்பாங்க, ஏன் தான் இவருக்கு புரிய மாட்டேங்குதோ அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க கங்கா.